அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலில் மிகப்பெரிய துறைமுக நகரமான ஹைஃபாவை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ஈரான் இஸ்ரேலிடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆயுத சண்டையிலே இஸ்ரேலினுடைய துறைமுக நகரமான ஹைஃபாவை குறிவைத்து ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கின்றது. ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் மூலமாக அந்த ஹைஃபா துறைமுக நகரம் தற்பொழுது தீப்பற்றி எரிந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து இது போன்ற தாக்குதலை இஸ்ரேலை மையப்படுத்திய நகரங்களில் ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மத்திய பகுதி நகரங்களில் மட்டும்தான் ஈரான் குறிவைத்து தாக்குவதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஈரான் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி நகரங்களையும் குறிவைத்து தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த ஹைஃபா உள்ளிட்ட நகரங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல் பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக மத்திய பகுதி நகரங்களில் பல இடங்களில் ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரான் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலினுடைய முக்கிய நகரமான இந்த ஹைஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் அரசும் உறுதி செய்திருக்கின்றது. பலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலினுடைய ஹைஃபா பகுதியிலே தீயும் பற்றி இருக்கின்றது, ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியதில் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய கடுமையான வான் தடுப்பு அமைப்புகளையும் மீறி ஹைஃபா நகரிலே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இலக்கு வைத்த இடங்களை எல்லாம் தாக்கி அழித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஈரானினுடைய தாக்குதலின் தொடர்ச்சியாக ஹைஃபா நகரிலே அவ்வப்பொழுது குண்டுகள் வெடிக்கும் சத்தமும் கேட்டபடி இருக்கின்றன என்று தகவல் கிடைத்திருப்பதன் மூலமாக இஸ்ரேலினுடைய முக்கிய பகுதிகளுக்குள்ளாகவும் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை ஈரான் பயன்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கின்றது. ஹைஃபா உள்ளிட்ட முக்கிய துறைமுக நகரங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றையெல்லாம் கடந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை ஈரான் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானுக்குள்ளாக இஸ்ரேலும் தாக்குதலை நடத்துகின்றது. அதே போன்று ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்கக்கூடிய அந்த நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.